Hello everyone, welcome back to GK Spoken English. Last class la மேத பத்தி பாத்திருக்கோம் அப்படினு சொன்னா simple present tense, positive sentence, negative sentence, yes or no type question and WH questions complete பண்ணிருக்கோம். சோ இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்க வாட்ச் பண்ணல அப்படினு சொன்னா description boxல link share பண்ணிருக்கேன். மறக்காம click பண்ணி watch பண்ணிக்கோங்க. Today day 15 classல மேத பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா simple past tense. So past tense அந்த ஹெட்டிங்லயே இருக்கு past. The incident already happened. செய்து முடித்த ஒரு செயலை பேசும்போது எப்படி பேசலாம் இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ண போறோம். Simple past tense sentence structure first பாத்துக்கோங்க. Simple present tense நம்ம லேர்ன் பண்ணும்போது sentence structure என்ன பார்த்தோம்? First subject. யார பத்தி பேசுறோம்? செகண்ட் என்ன அவங்க செய்யக்கூடிய செயலை present formல ரைட் பண்றோம். ஓகே simple past tense யார பத்தி பேசுறோம் first person மென்ஷன் பண்றோம். செகண்ட் அவங்க செய்த செயல் present அப்படிங்கறப்ப செய்யக்கூடிய செயல் இப்போ அவங்க என்ன செய்றாங்களோ அந்த செயலை சொன்னோம். simple past tense அப்படி வரும்போது அவங்க செய்த செயல் என்ன செய்து முடித்த செயல் என்ன அந்த வெர்பினுடைய past form அப்ளை பண்ணுவோம். simple present tense க்கும் simple past tense க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். subject மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய verb செயல் அப்படிங்கிறது simple present tense ஆ இருக்கும்போது present verb-ஐயும் simple past tense ஆ இருக்கும்போது past verb-ஐயும் அப்ளை பண்ணி அது past incident அப்படிங்கறத நம்ம கன்வே பண்றோம். ஓகே சோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He attended the class. He attended the class. Attend, this is present verb. Attended, ed. It is past. Simple present is. There is a rule. If the subject is singular, verb should be plural. இல்லையா? ஒரு நபரை பற்றி நம்ம பேசும்போது subject singular-ஆ இருக்கும்போது verb-க்கு கூட என்ன ஆட் பண்ணுவோம் yes அப்படிங்கற லெட்டர் ஆட் பண்ணி அதை plural-ஆ சேஞ்ச் பண்ணுவோம். But in simple past tense there is no rules at all. Okay, so for all the subject pattern is same. Subject singular-ஆ இருக்கட்டும் இல்ல plural-ஆ இருக்கட்டும் whatever may be verb should be in past form. There is no singular and there is no plural form. Okay, so he attended the class. அவன் class attend பண்ணினான் செய்தான் முடிந்துவிட்ட செயல். ஓகே செய்தான் போனான் வந்தான். So that last letter you can note it on. செய்தான் போனான் வாங்கினான் கொடுத்தான். Okay, so this is past simple. He attended the class. அவன் class attend பண்ணினான். They supported me. They supported me. Support present and ed. Supported. அவர்கள் எனக்கு உதவி செய்தார்கள். அவர்கள் எனக்கு உதவி செய்தார்கள். Past identification. One person means செய்தான். செய்தான் போனான் வந்தான். More than one person means தார்கள் செய்தார்கள் போனார்கள் வந்தார்கள். So this is past identification. Next, he caught the thief. Caught, this is the past form of catch. Catch, caught, caught. Okay, catch, caught, caught. This is the past one. He caught the thief. அவன் திருடனை பிடித்தான். தான். Okay, அவன் திருடனை பிடித்தான். We chased him. We chased him. Chased meaning என்ன? விரட்டுதல், துரத்துதல். சரியா? So we chased him.
நாங்கள் him object அவனை chased துரத்தினோம் நாங்கள் அவனை துரத்தினோம் செய்தான் செய்தார்கள் செய்தோம் ஓம் துரத்தினோம் okay next the children ate all the sweets children இந்த வேர்டினுடைய சிங்குலர் என்ன இந்த வேர்டினுடைய ப்ளூரல் என்ன இந்த கன்ஃபியூஷன் இதுவரைக்கும் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கு சோ சிங்குலர் அப்படினா நம்ம என்ன சொல்றோம் child ஒரு குழந்தையை பற்றி நம்ம பேசுறோம் அப்படினா என்ன சொல்லுவோம் child if you are talking more than one child ஒரு குழந்தைக்கு மேல பேசுறோம் அப்படினா என்ன சொல்லுவோம் children this is the plural form but most of the people yet they commit mistake that it is children's men's women's okay so this is the common error அது ஸ்டூடண்ட்ஸா இருக்கலாம் இல்ல வர்க்கிங் பர்சனா கூட இருக்கலாம் காமனா நம்ம கமிட் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் this is not in use plural form இங்க s அப்படிங்கற லெட்டர் வராது then what is the identification means child is singular children or en this is the symbol of plural and man is singular man man men is plural okay vowel letter changes okay in a word middle if there is a change in vowel letter that is the identification of singular and plural women woman w o m a n woman w o m e n women man men woman women okay so this is the singular and plural this is not the right answer okay it will not come child children okay so children is the plural form the children ate all the sweets குழந்தைகள் எல்லா ஸ்வீட்ஸையும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டார்கள் செய்தார்கள் சாப்பிட்டார்கள் ஓகே குழந்தைகள் எல்லா ஸ்வீட்ஸையும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு விட்டார்கள் சாப்பிட்டார்கள் பாஸ்ட் இன்சிடென்ட் ஓகே சோ இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நீங்களும் ரைட் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் யார பத்தி பேசணும் பர்சனை மென்ஷன் பண்ணிக்கோங்க நேமா கூட இருக்கலாம் நெக்ஸ்ட் எந்த செயலை பேசுறீங்களோ அந்த செயலினுடைய பாஸ்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகே சோ present mostly நமக்கு தெரியும் ரைட் go come take bring give okay so number of verb we know in present but the same thing whatever you know in present the same thing you should know in past also okay so for that we can't sit and study all the verb அதுக்காக என்ன பண்ண முடியாது ஒரு verb book வாங்கி உட்கார்ந்து ஸ்டடி பண்ண முடியாது by the situation உங்களுக்கு எப்ப அந்த வேர்ட் பேசக்கூடிய situation வருதோ at that time itself you can learn it okay so now we have learned about cat isn't it so we know already it is cats cats அப்படிங்கற வேர்ட் எல்லாருக்குமே familiar தான் so the cats உடைய past என்ன when you think to talk when you have the situation immediately you can refer and get the past form plus past க்கு கூடவே எதையும் லேர்ன் பண்ணிருங்க past participle caught caught okay so past action அந்த past அந்த verbiனுடைய past form என்ன அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் person and action in past related to the action what is the thing we can apply easily okay so இந்த மாதிரி examples தமிழ் மீனிங்ஸ் ஓட ரைட் பண்ணி பிராக்டீஸ் பண்ணி பாருங்க மீனிங்ஸ் தமிழ் மீனிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியரா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க இந்த கிராமரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படினு சொன்னா ஆங்கிலத்துல பேசுறதுக்கு தமிழ் தேவையில்லை இங்கிலீஷ் மட்டும் தான் வேணும் அப்படி நினைக்கிறோம்
So it's quite wrong. If you improve yourself in English, you are supposed to be clear in Tamil. Okay? Tamil எங்களுக்கு தெரியாதா? It's very simple. எப்பவுமே நம்ம பேசுற தமிழ் தானே அப்படினு சொல்றோம் இல்லையா? It's not. When you compare this Tamil and English, ரெண்டையுமே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த தமிழே நமக்கு என்ன ஆகுது? கன்ஃபியூஷன் ஆகுது. Okay? So past situation நீங்க ஒரு சென்டென்ஸ் பேசுறீங்க அப்படினு சொன்னா அந்த சென்டென்ஸ் உடைய தமிழ் என்ன அப்படிங்கறத எக்ஸாக்ட்டா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா அந்த சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. Okay? So today vocabulary is grinding stone and mortar. Grinding stone means நம்மளுடைய parents யூஸ் பண்ண ஒரு மெஷின். இப்போ நாமளே யூஸ் பண்றோம். ஆனா அதோட நேம் வந்து டிஃபரண்டா இருக்கும். என்னன்னு கேக்குறீங்களா? மிக்ஸி. ஓகே, மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மெஷின். ஓகே, சோ எல்லாமே மெஷினா அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மெஷினுக்கு பதிலா ஓல்டன் டைம் people ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக யூஸ் பண்ண மெஷின் தான் என்னது? கிரைண்டிங் ஸ்டோன் அப்படிங்கிறது. அம்மி. ஓகே, கிரைண்டிங் ஸ்டோன் மீன்ஸ் அம்மி and mortar means is for grinding the rice. உரல். Okay, grinding stone, அம்மி and mortar, உரல். So இந்த vocabulary-யும் டெய்லி உங்களுடைய லைஃப்ல அப்ளை பண்ணி பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. இது பெரிய சஜஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.